யுவனிதா நாதனுக்கு இடம் வேறு ஒரு இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கொடுக்கப்பட்ட இடமும் புதியவர்கள் சார்ந்ததாகவும் புதிய குடியிருப்புகள் சார்ந்ததாகவும் இருக்கின்ற இந்த பிக்கரிங் மற்றும் இந்த பிக்கரிங் சார்ந்த தொகுதி, அதாவது தமிழ் மரபுரிமை மாதமாக இருக்கலாம் அல்லது கல்வி சபை சார்ந்த விடயங்களாக இருக்கலாம். கூடுதலாக மார்க்கம் பிரஜைகளோடு, மார்க்கத்தில் வாழுகிறவர்களோடு கூடுதலாக அவர் பழகி இருக்கின்றார். ஆகவே இந்த வாக்களிப்பில் கூடுதலாக மார்க்கத்தில் இருந்திருந்தால் அந்த வாக்களிப்பு என்பது ஒரு வெற்றி கனியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகம் நிறைந்த ஒரு தொகுதியாக பார்க்கலாம். நிச்சயமாக யுவனிதாவிற்கான இடம் என்பது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சாத்தியக்கூறு அவருடைய வெற்றி என்பதை மிக மிக இலகுவாக்கி இருக்கும். இப்பொழுது யுவனிதா ஒரு புதிய களத்தில் 30 நாட்களுக்குள் தனது பலத்தை பாவித்து ஒரு தனி நட்சத்திரமாக வெற்றியை பெற வேண்டிய, அதாவது இந்த தொகுதி வெற்றி பெறப்படும் பொழுது யுவனிதாவின் பெறுமதி என்பது கூடுகின்ற சாத்தியத்தை காலம் அவருக்கு கொடுத்திருக்கின்றது. அண்மையில் வெளிவந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் லிபரலினுடைய செல்வாக்கு மீண்டும் மீண்டும் அதிகரித்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மாதம் இருக்கக்கூடிய நிலையில் இந்த கருத்து கணிப்புகளினுடைய முடிவுகள் மேலும் லிபரலுக்கு கூடுதலான ஆதரவு நிலை அதிகரித்து வருவது என்பது கட்சியை பொறுத்தவரையில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே நேரத்தில் இது குறித்த பார்வையில் நிச்சயமாக தெரிய வருகின்ற விடயம், இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை கையாளுகின்ற விடயத்தில் ஒரு தீர்க்கமான தலைவர் தேவை என்பதை மக்கள் விரும்புகின்றார்கள். அதாவது FM 101.3 உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று காலை வேளையில் லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவு தொடர்பாக பேச இருக்கின்றோம். நேற்றைய தினம் மார்க்கம் தோன்ஹில் தொகுதியினுடைய லிபரல் வேட்பாளர் யார் என்றது தொடர்பாக வாத பிரதிவாதங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக தமிழர் ஒருவர் இந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அறிவிப்பு வெளிவந்து சில மணி நேரத்தின் பின்னர் அவருடைய பெயர் நீக்கப்பட்டு அவருக்கு இன்னும் ஒரு இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது தமிழர்கள் மத்தியில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திய விடயமாகவும் பார்க்கப்படுகின்றது. தமிழர்களுக்கு கூடுதலான வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக மார்க்கம் தோன்ஹில் பகுதி இருந்திருக்கக்கூடிய நிலையில் அதில் போட்டியிடக்கூடிய நன்கு அறிந்த யுவனிதா நாதன் அவர்கள் அந்த போட்டியிலிருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு மாற்றப்பட்டிருப்பதாக தற்பொழுது லிபரல் கட்சியினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாற்றம் என்பது ஏன் நிகழ்ந்தது? இது திடீர் மாற்றமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்றாகவும் இருக்கின்றது. அறிவிப்பு வெளியாகி பின்னர் அந்த விடயத்திலிருந்து பின்வாங்கி இருக்கின்ற நிலை என்பது சில சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கின்றோம். இது தொடர்பாக இன்று காலை வேளையில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். இனிய காலை வணக்கம் சுரேஷ். இனிய காலை வணக்கம் ராம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆமாம், தேர்தல் காலங்களில் தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில் இவ்வாறான விடயங்களும் கட்சிக்குள்ளே நடைபெறுவது வழமை. ஆனால் இந்த விடயங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்று கூறப்பட்டாலும் கூட தமிழர்களாக இந்த விடயத்தில் கரிசனை கொள்ளக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் இருப்பார்கள். காரணம், லிபரல் கட்சிக்கு கூடுதலான தமிழர்கள் ஆதரவு இருக்கின்றது. ஏற்கனவே லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றதை கொண்டாடி கொண்டிருக்கின்ற தமிழர்கள் இப்பொழுது இந்த விடயத்திலும் ஒரு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறார்கள். இந்த நிலையில் யுவனிதா நாதன் அவர்கள் இப்பொழுது பிக்கரிங்குக்கு போட்டியிடுவதற்காக தெரிவு செய்யப்பட்ட பட்டியலில் அவருடைய பெயர் சேர்க்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? ஏனென்றால் மார்க்கம் தோன்ஹில் தொகுதியில் இதுவரை காலமும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் மேரி இங். அவர் தொழில்துறை அமைச்சராகவும் விளங்கியவர். அந்த இடத்திற்கு ஒரு புதியவர் வருகின்ற பொழுது அது தமிழராக இருக்கின்ற பட்சத்தில் கூடுதலான தமிழர்கள் அவருக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக மார்க்கத்தில் அதிக தமிழர்கள் வாழுகின்றார்கள் என்ற நிலையில் வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு இடமாகவும் பார்க்கப்படுகிறது. இதை எவ்வாறு நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக யுவனிதா நாதன் அவர்கள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பொது சேவையில் இருக்கின்றவர் என்றபடியாலும் அந்த தொகுதி சார்ந்த பாடசாலை மதிப்பாளராக அல்லது ட்ரஸ்டியாகவோ அல்லது பதவிகளிலோ கவுன்சிலராகவோ இருந்த காரணத்தினால் மிகவும் மக்களிடையே பரிச்சயம் உள்ளவராகவும் இருக்கின்ற காரணத்தால் இவ்வாறானதொரு கருத்து பகிர்வு நேற்று இடம்பெற்ற பொழுதும் அது பற்றிய உத்தியோகபூர்வ தன்மையான அறிவிப்பு என்பது வெளிவந்ததாக நான் அறியவில்லை. இருந்த பொழுதிலும் அவருக்கான அந்த வெற்றி வாய்ப்பு இப்பொழுது இவ்வாறு பார்க்க வேண்டும். இதில் 26ஆம் தேதி மார்ச் மாதம், இன்று 28ஆம் தேதி தேர்தல். சராசரியாக ஒரு மாத காலம் இருக்கின்ற ஒரு நேரத்தில் இந்த வெற்றி வாய்ப்பு தொடர்பான விவகாரங்கள் என்பன ஆராயப்பட்டிருக்கும். நிச்சயமாக அதில் யுவனிதாவிற்கு அதாவது மிகவும் பெருமதியான அல்லது மிகவும் முதன்மையான இடம் அந்த தொகுதியில்
இடம்பெற்றிருந்தாலும் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்ற தொகுதி என்பதும் தமிழர்கள் அதிகமாக வாழுகின்ற இது ஒரு புதிய தொகுதி, அதாவது பிக்கரிங் அந்த புரூக்ளின் என்கின்ற தொகுதி. இங்கே கூட ஜொனிதா நிச்சயமாக 30 நாட்களையும் இந்த விவகாரத்தில் அதாவது வந்து அதீத அக்கறையோடு அவருக்கு அவ்வாறான செயற்படுகின்ற தன்மையும் தொண்டர்களும் இருக்கின்றார்கள் என்றபடியால் அதீத அக்கறையோடு செயற்படுவாரானால் வெற்றி கனியை தட்டி பறிப்பது என்பது அவரது தனிப்பட்ட வெற்றியாக கருதப்படும். ஏனென்றால் 30 நாட்களே உள்ள நிலையில் இதே வேளை இந்த மாக்கமன் தோன்றில் என்கின்ற தொகுதிக்கான 2 பெயர்கள் முக்கியமாக பரிசீலிக்கப்படுகின்ற. இது வந்து லிபரல் கட்சியின் பலவீனமாக பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் சீனர்கள் அதிகமாக இல்லை இந்த தொகுதியில். ஒரு சீன மொழி தெரிந்த அல்லது சீன மொழி தொடர்பானவர்களுடைய ஒரு நபர் வந்தால் நல்லம் என்கின்ற நிலைப்பாடு இருந்த பொழுது ஒரு கனேடியர் சீன மொழி பேசக்கூடியவர் வரலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த ஹைட்ரோவான் அல்லது ஒரு முன்னே நாள் ஒரு அந்த பொருளாதாரத்துறையை சேர்ந்த ஒரு பிரபல்யமானவர் ஹைட்ரோவானின் சிஇஓ இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது அவருடைய பெயர் வந்து டிமோத்தி ஹாக்சன். அவர் இப்பொழுது அந்த தொகுதியில் வரப்போகின்றார் என்கின்ற நிலைப்பாட்டை இந்த இன்றைய பைனான்சியல் போஸ்டோ அல்லது ஏனைய பத்திரிகைகள் டொரண்டோ சார்ந்த தொகுதி என்று குறிப்பிட்டாலும் இந்த தொகுதி என்பது நிச்சயமாக மாக்கம் தோன்ஹில் தொகுதியை தான் குறிக்கின்றது. அங்கே ஒரு பிரபல்யமான நட்சத்திர கதாநாயகனை இறக்குவதற்காக யுவனிதா நாதனுக்கு இடம் வேறு ஒரு இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கொடுக்கப்பட்ட இடமும் புதியவர்கள் சார்ந்ததாகவும் புதிய குடியிருப்புகள் சார்ந்ததாகவும் இருக்கின்ற இந்த பிக்கரிங் மற்றும் இந்த பிக்கரிங் சார்ந்த தொகுதி, அதாவது பிக்கரிங் புரூக்ளின். எனவே இந்த நேரத்தில் குறிப்பாக ஜொனிதா நாதன் இதுவரை காலமும் அவருடைய செயற்பாடுகள் மார்க்கத்தை மையப்படுத்தியதாக இருந்திருக்கின்றன. அது தமிழ் மரபுரிமை மாதமாக இருக்கலாம் அல்லது கல்வி சபை சார்ந்த விடயங்களாக இருக்கலாம். கூடுதலாக மார்க்கம் பிரஜைகளோடு மார்க்கத்தில் வாழுகிறவர்களோடு கூடுதலாக அவர் பழகி இருக்கின்றார். ஆகவே இந்த வாக்களிப்பில் கூடுதலாக மார்க்கத்தில் இருந்திருந்தால் அந்த வாக்களிப்பு என்பது ஒரு வெற்றி கனியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகம் நிறைந்த ஒரு தொகுதியாக பார்க்கலாம். இதில் கட்சியினுடைய அரசியல் தலையீடுகள் இருந்திருக்கும் என்று செய்திகள் வெளிவருகின்றன. ஆகவே இந்த விடயத்தை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? ஏனென்றால் உள் விவகாரங்களில் என்னென்ன நடைபெறுகின்றது என்பதை பொதுமக்கள் அறிய முடியாத ஒரு சூழல் தான் காணப்படுகின்றது. உள் விவகாரங்களில் கட்சிகளுக்கு உள்ளே இருக்கின்ற விடயங்களில் அரசியல் தலையீடுகள் இருக்குமா? நிச்சயமாக இருந்திருக்கும். இந்த தொகுதியில் போட்டி இருந்திருந்தால் 2 தமிழர்கள் 2 முக்கிய பிரதான கட்சிகளில் போட்டியிடுகின்றார்கள் என்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கும். என்றால் இந்த தொகுதிக்கு ஏற்கனவே கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பாக லயனல் லோகேந்திரன் என்கின்ற அல்லது லயனல் அவருடைய முதல் பெயர் என்கின்ற ஒரு இளைஞர் அங்கே போட்டியில் இருக்கின்றார். அவ்வாறான ஒரு நிலை இருந்திருந்தால் கூட இவர்களால் வெல்லக்கூடிய தொகுதியாக அல்லது லிபரல் சார்ந்த தொகுதியாக இது கருதப்பட்டிருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இதற்கான காரணம் தமிழர்களுடைய வாக்கு பிரியக்கூடாது என்ற நோக்கத்தில் இவ்வாறான தெரிவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? அவ்வாறு இல்லை. நிச்சயமாக அவ்வாறு இருந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட அமைச்சராக இருக்கின்ற மத்திய தமிழர் கூட நிச்சயமாக தனது கருத்துக்களை இந்த இடத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும். அவ்வாறு அவர் பதிவு செய்தாரா இல்லையா என்பது தெரியாது. இங்கே வெற்றி பெறக்கூடிய தொகுதி என்பது அவர்களுக்கு நிச்சயமாக, ஏனென்றால் ஒருவர் 30 வருடம் பரிச்சயமாக உள்ள இடத்தில் இருந்த பொழுதிலும் அங்கே அவர்களுடைய நிலைப்பாடு என்பது ஒரு முதன்மை தர வேட்பாளரை அவர்கள், அதாவது சீனர்களுடைய வாக்கு அங்கே பெரும்பான்மையாக இருப்பதும் சீனர்கள் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஆதரவாக இருப்பதையும் அவர்கள் கருத்தில் வைத்து இந்த விடயத்தில் முதன்மையாக செயற்பட்டிருந்தாலும் நிச்சயமாக யுவனிதாவிற்கான இடம் என்பது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சாத்தியக்கூறு அவருடைய வெற்றி என்பதை மிக மிக இலகுவாக்கி இருக்கும். இப்பொழுது யுவனிதா ஒரு புதிய களத்தில் 30 நாட்களுக்குள் தனது பலத்தை பாவித்து ஒரு தனி நட்சத்திரமாக வெற்றியை பெற வேண்டிய, அதாவது இந்த தொகுதி வெற்றி பெறப்படும் பொழுது யுவனிதாவின் பெருமதி என்பது கூடுகின்ற சாத்தியத்தை காலம் அவருக்கு கொடுத்திருக்கின்றது. மறுபக்கமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கான உண்மையான பதில் நிச்சயமாக கட்சியின் ஆளுமை என்பது கேள்விக்குரியதாக்கப்பட்டிருக்கின்றது. என்றால் கட்சியில் உள்ள பிரமுகர்கள் கூட சில வேளைகளில் இந்த விவகாரங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து நிலைமைகளை சீராக்கி இருக்கலாம். ஆனால் இவ்வாறானது ஒரு நட்சத்திர வேட்பாளர்கள் இறக்கப்படுகின்ற பொழுது அல்லது இவ்வாறு கூறலாம், குறிப்பாக 3-4 தடவைகளுக்கு மேல்
தொகுதியில் மேரி இங் வெற்றி பெற்றபடியால் அந்த எலக்ட்ரோரல் டிஸ்ட்ரிக்ட் மார்க்கம் தொன்கில் தொகுதிக்கான லிபரல் கட்சியின் இயக்குனர் அமைப்பு என்பது மேரி இங் சார்பான அல்லது அவருடைய ஆளுமை சார்ந்த அல்லது அவர் ஆதரவு புலம் கொண்ட ஒரு தரப்பாக இருக்கின்ற பொழுது அவ்வாறான ஒரு இடத்தில் அவர்களுடைய கருத்துக்கள் என்பன கட்சியால் செவிசாய்க்கப்பட்டிருக்கும். அதாவது ஒரு சீனர் இதற்கு தேவை அல்லது ஒரு பிரபல்யமானவர் தேவை போன்ற கருத்துக்கள் எல்லாம் சில வேளைகளில் பரிசீலிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தமிழர்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த ஒரு தொகுதியில் இவர் போட்டியிடுகின்றார். அவருடைய அதாவது பிரச்சாரங்கள் எவ்வாறு அமைய போகின்றன போன்றவற்றிற்கு செயற்பட்டு இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டு வருவது சாதகமானதாக இருக்கும். கட்சியை பொறுத்தவரையில் நிச்சயமாக இது சில குழப்பகரமான நிலைகளை அவர்களை இட்டு சென்றிருக்கலாம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. கட்சியினுடைய செல்வாக்கு மேலும் 7 புள்ளிகள் அதிகரித்து வந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் வெளிவந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் லிபரலினுடைய செல்வாக்கு மீண்டும் மீண்டும் அதிகரித்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மாதம் இருக்கக்கூடிய நிலையில் இந்த கருத்து கணிப்புகளினுடைய முடிவுகள் மேலும் லிபரலுக்கு கூடுதலான ஆதரவு நிலை அதிகரித்து வருவது என்பது கட்சியை பொறுத்தவரையில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே நேரத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு கடும் போட்டியாக இருக்கக்கூடிய நிலை என்பது சற்று தளர்ந்து கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பியர் பொலிவியே அவர்களுடைய செல்வாக்கு என்பது அவர் குறித்த கேள்விகளையும் எழுப்பக்கூடிய வகையில் இப்பொழுது கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. காரணம், அவர் பத்திரிகையாளர்களோடு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கலந்து கொண்டு செல்ல மாட்டார் என்ற தகவலும் வெளிவந்த நிலையில் கூடுதலாக ஊடகங்களும் அவர் மீது சில வெறுப்புணர்வுகளை வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். இந்த திடீர் முடிவுக்கான காரணம் அவர் உடனடியாக பதிலளிக்கக்கூடியவராக இல்லை, ஒரு தலைமைத்துவத்தை அவர் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் செயற்படுகின்றார் என்ற விடயத்தை பலரும் குறிப்பிடுகிறார்கள். இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? லிபரலினுடைய செல்வாக்கு தொடர்ந்து அதிகரித்து வருவது குறித்தும் கன்சர்வேட்டிவினுடைய செல்வாக்கு குறைந்து கொண்டு செல்வது குறித்தும் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சுரேஷ்? இது குறித்த பார்வையில் நிச்சயமாக தெரிய வருகின்ற விடயம், இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை கையாளுகின்ற விடயத்தில் ஒரு தீர்க்கமான தலைவர் தேவை என்பதை மக்கள் விரும்புகின்றார்கள். அதாவது இந்த தேசிய ஊடகங்களில் ஒன்றான இந்த நேஷனல் அப்சர்வர் என்கின்ற ஒரு அரசியல் சார்ந்த பார்வையை கொண்ட ஒரு செய்தி ஊடகம் நேற்றைய தினம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அல்லது ஒரு ஆய்வில் அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயமாக பியர் பொலிவியர் அவர்களுடைய தலைமை மீதான நம்பிக்கையை மக்கள் இழப்பதற்கான காரணம் டொனால்ட் ட்ரம்பை கையாளக்கூடிய திறமை என்பது லிபரலிடம்தான் இருக்கின்றது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக அவர்கள் பல ஆய்வுகளையும் தற்பொழுது மேற்கொள்ள துணிகின்றார்கள் அல்லது மேற்கொள்கின்றார்கள். பியர் அவர்களுடைய நடவடிக்கைகள் எவ்வாறானவை என்பது. இங்கே பியர் அவர் ஒரு மக்கள் நாயகனாக அல்லது ஹரிஸ்மேட்டிக் லீடராக, கவர்ச்சி நாயகனாக என்றில்லாமல் பாராளுமன்ற அரசியலில் 2004ஆம் ஆண்டு வெற்றி பெற்றதில் இருந்து இன்று வரை 21 ஆண்டுகள் பாராளுமன்ற அரசியலில் உள்ள அரசியலை ஒரு தொழிலாக எடுத்த தலைவராக பார்க்கப்படுகின்ற நிலையும் தனது ஆளுமையை தெளிவாக வெளிப்படுத்த முடியாதவராக காட்டப்படுகின்ற நிலையும் இருக்கின்றது. அதில் குறிப்பாக இந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ் என்கின்ற விடயங்கள் எல்லாம் தற்பொழுது அவர் அந்த மறுப்பது ஏன் என்பது குறித்தும் அவர் சர்ச்சைக்குரிய நபர்களுடனும் சர்ச்சைக்குரிய குழுக்களுடனும் தொடர்பு பட்டவராக இருக்கின்றாரா என்கின்ற கேள்விகளை கூட பல மட்டங்களிலும் எழுப்பி வருகின்றது. இது ஒரு ஆரோக்கியமான நிலை இல்லாத நிலையில் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியின் வெல்லக்கூடிய நாயகர்களாக பல தொகுதிகளில் இருந்த வேட்பாளர்களின் நிலைமைகளில் கூட பலத்த மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கான முக்கிய காரணம், முதலாய காரணம் டொனால்ட் ட்ரம்ப் என்பதில் எந்தவித ஐய கருத்தும் இல்லை. அதாவது ஜனவரி மாதம் 5ஆம் தேதி எடுக்கப்பட்ட ஒரு அந்த கருத்து கணிப்பின்படி சுமார் 200 தொகுதிகளுக்கு அண்மித்த தொகுதிகளை 338 தொகுதிகள் நினைக்கிறேன், 335 அல்ல 338 தெரியவில்லை, அந்த தொகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெல்லக்கூடியதாக கன்சர்வேட்டிவ் அப்போது அடையாளம் காணப்பட்டு லிபரல் கட்சி மிக சாதாரணமாக 34 தொகுதிகளை மாத்திரம் வெல்லும் என்கிற நிலை இருந்தது. ஆனால் கடந்த வெள்ளிக்கிழமை எடுக்கப்பட்ட அதே இணையதளத்தில் எடுக்கப்பட்ட ஒரு தகவல் அடிப்படையில்
அட்டவணையின்படி இப்பொழுது லிபரல் கட்சி என்பது 190க்கு மேல், அதாவது பெரும்பான்மை உள்ள ஒரு கட்சியாகவும், அதே நேரம் கன்சர்வேட்டிவ் கட்சி என்பது 130ற்கு குறைந்துள்ளதாகவும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது மிகவும் ஒரு அதாவது ஒரு மாத காலத்தில் அல்லது 1.5 மாத காலத்திற்குள் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட நடவடிக்கைகளால் தலைமை குறித்த விவாதங்களுக்கு மக்கள் அதிக அக்கறை செலுத்தியதும், அல்லது யார் இந்த நேரம் கனடாவை கொண்டு செல்லக்கூடியவர்கள் என்பதை கண்டறிவதில் ஈடுபடுவதற்கும் வழிவகுத்திருந்தது. அது நிச்சயமாக இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது. குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த உயர்வு என்பது சடுதியான உயர்வாகவும், அதுவும் மாக்காணியின் வரவு என்பது அதீதமாக இதுவரையில் லிபரல் கட்சியில் நடைபெற்ற தேர்தல்களில் அந்த 2வது 3வது முறை வாக்கு கணிப்புக்கு கூட செல்வார்கள். இந்த முறை அவ்வாறு இல்லாமல் 83% மேற்பட்ட வாக்குகளை பெற்று வென்றவரான ஒரு தெரிவு என்பது அந்த கட்சிக்குள்ளேயே பலமான வேலைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அது மக்கள் மத்தியிலும் ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு நேயர்களே, இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் எமது யூடியூப் பக்கத்துக்கு சென்று நீங்கள் உங்களுடைய காமெண்ட்ஸ் பகுதியில் கருத்துக்களை தெரிவிக்கலாம். உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுரேஷ், உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு பொழுதிலே விரிவாக பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.